ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபக்ஸ் ட்ராவலாக்ஸ். நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா, மைசூரில் இருக்க கேஆர்எஸ் டேம் வந்திருக்கேன். இது மைசூருக்கு கிட்ட 1 hour ஆச்சு ட்ராவல் பண்ணுறது பஸ்ஸில். ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்து இருக்குது மைசூர்லேருந்து. ஹை ஃப்ரெண்ட்ஸ், மைசூரில் கேஆர்எஸ் டேமில் இருக்கேன். கிருஷ்ணாதசாகர் டேமில் இருக்கேன். இப்போ ரெட்டு பார்த்தீங்கன்னா டிக்கெட் 100 rupees ஒருத்தருக்கு. டிக்கெட் எடுத்து நான் உள்ளே நுழைஞ்சிட்டேன். இப்போ தான் உள்ளே நுழைஞ்சிருக்கேன். வாங்க உள்ளே போகலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உள்ளே நுழைஞ்சிட்டோம். டேம் மேலே ஏற முடியாது, பட் டேம் பார்க்கு சுற்றி பார்க்க விடுவாங்க. அந்த டேமோட வால் வரைக்கும் கிட்ட போகலாம். நம்ம அது வரைக்கும் அலோ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ராத்திரி 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டைன் ஷோ நடக்கும் அந்த டேமில். நல்லாயிருக்கும். நாங்கள் அதுவும் ஸோ டேம் அவுட்டர் வால் பார்த்து தெரியும் பிரம்மாண்டமாக இருக்குன்னு. அதில் அவுட்டரில் தண்ணி இல்லை. ஸோ டேம் பார்க்கில் நுழைய ஆரம்பித்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டரி கார் இருக்குது. வயசானவங்க சுற்றி பக்கத்து பேட்டரி கார் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 50 to 100 rupees ஆகும். பேமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். பார்த்து தெரியும் ஃபவுண்டைனோட அழகாக இருக்குன்னு இந்த பார்க் ஏரியாவில். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. கேஎஸ்டிசி கெஸ்ட் ஹவுஸு. நீங்கள் அங்கே தங்கிக்கலாம் ரூம் எடுத்து. ஆன்லைனில் புக் பண்ணோம். நான் போன சாயந்தர டைமு வியூ சூப்பராக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. மழை வேறு தோல் போட்டுட்டு இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணேன் அந்த டேமோட அழகாக. அப்போ என்ன கொஞ்சம் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். டூர்லாட்டு போட்டுட்டு இருந்தது. இந்த கிளைமேட் பார்த்தா சில்லுன்னு இருந்தது. அது தெரியுது பூங்களோட டேம் பார்க் ஏரியா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், டேமோட பார்க் ஏரியாவில் இருக்கேன். பின்னாடி பார்த்தா என் ஃபவுண்டைன்லாம் இருக்கிறது. வியூவில் வேறு லெவல் கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. சில்லுன்னு இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். முன்னாடி பார்த்தா டேம் தெரியும் உங்களுக்கு. இந்த ஃபவுண்டைன் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. சில்லுன்னு இருக்குது. நல்லா இருக்கு கிளைமேட். திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேட் சில்லுன்னு இருந்தது. நல்லா இருந்தது. எங்கேயாவது ஒதுங்க முடியும்னு பார்த்தேன் மேலான இடத்துல. அப்படியே உள்ளே பார்த்தா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவும் இருந்தது கொஞ்சம் தூரம் தள்ளி பார்க்கோட ஓரத்தில். குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ஏரியாவில். இந்த பார்க் ஏரியாவுக்கு வந்தால்.
வியூவில் பார்த்து தான் தெரியும் எவ்வளோ அழகாக இருக்கான பார்க் ஏரியா. டேமு 2 சைடு வந்தேன். அங்கிருந்து பார்த்தா வியூ சூப்பராக இருந்தது. இந்த பில்டிங் தெரியுது இல்லையா, அதான் கேஎஸ்ஆர்டிசி கெஸ்ட் ஹவுஸு. இங்கே புக் பண்ணி தங்கலாம் நீங்கள். அப்புறம் தான் டேம் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன் ஷோ நடக்கும். நாங்கள் ராத்திரி 6:30க்கு மேலே. ஸோ அங்கே போயிட்டோம். ஃபவுண்டைன் ஷோ ஆரம்பிச்சது சூப்பராக இருந்தது. வீடியோ பிடிச்சி இந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.